திருக்கோஷ்டி நம்பிகளே. வாருங்கள் பெரிய நம்பிகளே. க்ஷமிக்க வேண்டும், ஏதோ ஒரு யோசனையில் இருந்து விட்டேன். தங்களை இப்படி பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. முகத்தில் ஏன் இத்தனை சோகம்? பலமான யோசனை. மொத்தத்தில் தாங்கள் தாங்களாகவே இல்லையே. ஆம் பெரிய நம்பிகளே, தங்களின் கணிப்பு உண்மைதான். மனது நம் வசத்தில் இருந்தால் நாம் நாமாக இருப்போம். மனம் துயரத்தால் சஞ்சலப்படும் போது நம்முள் மாறுபாடு வந்துவிடுகிறது. தாங்களா இப்படி பேசுவது? ஏன், எதை நினைத்து மனம் துயரப்படுகிறது? அகத்தை விட்டு ஸ்ரீரங்கம் வந்து பல நாட்கள் வேறு ஆகிவிட்டது. அடியேனின் மனத்துயரம் நம் ஆச்சாரியரை நினைத்துத்தான். அவர் ஒரு திருப்திகரமான நிலைக்கு வந்துவிட்டால் அடியேனின் அகத்திற்கு சென்று ஓரிரு நாட்கள் இருந்துவிட்டு வரலாம். ஆனால் ஆச்சாரியரின் இப்போதைய நிலையில் ஒரு முன்னேற்றமும் இல்லாத போது அடியேனால் வேறு எதை பற்றியும், ஏன் அகத்தை பற்றியும் கூட நினைக்க தோன்றவில்லை. மருந்துக்கும் கட்டுப்படாத நோயாக இருக்கிறதே இந்த ராஜப்பிளவை நோய். இத்தோடு 3 முறை மருந்துகளை மாற்றி பார்த்து விட்டார் நம் வைத்தியர். ஆச்சாரியர் சீக்கிரம் குணமாக வேண்டுமென்று அடியேனும் அடியேனின் பாரியாளும் அரங்கனின் மேனி குளிர திருமஞ்சனம் செய்யவும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். தினமும் விஜயாம்பாளும் காலையிலும் மாலையிலும் தவறாது கோயிலுக்கு வந்து நெய் தீபமும் ஏற்றி வருகிறாள். நோயில் ராஜாவாக இருக்கிறதே இந்த வியாதி. மிகவும் சரியாக சொன்னீர்கள் பெரிய நம்பிகளே. மருந்திற்கு கூட கட்டுப்படாத பொல்லாத நோயாக இருக்கிறதே. இது பற்றி ஆச்சாரியரிடம் கேட்கவும் தயக்கமாக இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. ஏதாவது கடிந்து கொள்வாரோ என்று. ஆச்சாரியரிடம் கேட்காவிட்டாலும் இந்நோய் பற்றி அடியேன் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறேன். இப்பிளவை நோய் ஓரிடத்திலேயே நிலை பெற்றிருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற அங்கங்களையும் தாக்கக்கூடியது. சராசரி மனிதனாக இருப்பவர்கள் இதன் வலியை பொறுத்து கொள்ளவும் முடியாது. நம் ஆச்சாரியரின் சீலத்தாலும் ஆன்மீக பலத்தாலும் இந்நோய் தன் அளவு கடந்த வீரியத்தால் தாக்க முடியாமல் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சாதாரண மனிதனை இந்நோய் தாக்கியிருந்தால் இந்நேரம் அவன் பெரும் விபரீதத்தை, நோயின் தாக்கத்தை சந்தித்திருப்பான். ஆச்சாரியர் தனக்கே உள்ள பொறுமையாலும் நாம் ஏதாவது துயரத்தால் துவண்டுவிடப் போகிறோமோ என்ற பச்சாதாபத்தாலும் எதையுமே வெளிக்காட்டாமல் இருக்கிறார். நம் அனைவரின் பிரார்த்தனை அவரை மீட்டுக் கொண்டு வர வேண்டும். நாங்களும் பல பிரார்த்தனைகளை அரங்கன் முன் வைத்துத்தான் இருக்கிறோம். அரையர் அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். பிரதி சனிக்கிழமைகளில் அதை கைக்கொள்ளப் போகிறார். அடியேனும் ஒரு நாளைக்கு குறைந்தது 10 பாகவதர்களுக்காவது வஸ்திரங்களை தோய்த்து உலர்த்தி தருவதாக நேர்ந்து கொண்டிருக்கிறேன். அடியனின் சகோதரர்களிடம் வலியுறுத்தி கூறியிருக்கிறேன், கூடிய வரையில் ஆச்சாரியர் நிலை பற்றி பயப்படும்படியாக எதுவும் தாயாரிடம் தெரிவித்துவிட வேண்டாம் என்று. ஆனால் எவ்வளவு நாள் அவர்களால் சமாளிக்க முடியும் என்று தெரியவில்லை. பாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் வேதனையால் பாதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறோம். ஆனால் தன்னம்பிக்கையை இழக்காமல் இருக்கிறோம். இல்லை பெரிய நம்பிகளே, முழு அளவிற்கு தன்னம்பிக்கையோடு அடியேன் இருக்கிறேனா என்று புரியவில்லை. அருகில் இருந்து ஆச்சாரியர் படும் அவஸ்தைகளை பார்க்கிறோம் அல்லவா, அது தன்னம்பிக்கையையும் வலுவிழக்கச் செய்கிறது. இவ்வியாதியை ஆச்சாரியரிடமிருந்து அடியோடு விரட்டுவது என்பது வேறு எவ்வகையிலும் சாத்தியமில்லையா திருக்கோஷ்டி நம்பிகளே? இருக்கிறது, ஒரு வழி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவசியம் சொல்லுங்கள் சுவாமி. எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? எந்த வைத்திய குறிப்பில் உள்ளது? மருந்துகள் மூலம் குணப்படுத்தும் வைத்திய முறையை சார்ந்தது அல்ல அது. சில சமயங்களில் விஷக்கடிகளுக்கு மந்திரத்தின் மூலம் மூலிகை இலைகளால் கடிபட்ட இடத்தில் தடவி விஷத்தை மூரிப்பார்கள் அல்லவா, அதை போன்றே வேத மந்திர பிரார்த்தனை ஒன்று இருப்பதாக அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பிரயோகத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அதிகம் கையாள்வதில்லை. நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் என்றிருப்பவர்கள். ஆதலால் இம்முயற்சியில் யாரும் முனைப்பு காட்டுவதில்லை. அது என்ன முயற்சி என்று அடியேன் அறியலாமா சுவாமி? அதாவது வியாதியை அனுபவிப்பவரிடம் இருந்து அந்நோயை யாசித்து பிறர் பெற்றுக்கொள்வது.
திருக்கோஷ்டி நம்பிகளே, தாங்கள் சொல்வது சாத்தியம் சாத்தியம் என்றே அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். பழமையான ரிக்வேத மந்திரங்களில், தாந்திரீக சூக்தங்களில் இதற்கான குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் அதிகம் யாராலும் எளிதில் கைக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. அதர்வண வேத மந்திரங்களும் சில இது பற்றி தெரிவிக்கின்றன. இதை கையாள இது பற்றி தெளிவாக அறிந்தவர்கள் இருக்க வேண்டுமே. வாஸ்தவம்தான். ஆனால் இது பற்றி அதிக விவரம் அடியேன் அறியவில்லை. ஆனால் பிரார்த்தனா மந்திரத்தால் வியாதியை யாசித்து வாங்க முடியும் எனினும் ஆச்சாரியரை அணுகி இது பற்றி பேசி இதெல்லாம் எப்படி சாத்தியம்? திருக்கோஷ்டி நம்பிகளே, நம் அனைவராலும் தற்போதைக்கு சாத்தியமானது அரங்கனின் சன்னதிக்குச் சென்று அவனை இருகரம் கூப்பி அஞ்சலி செய்து பிரார்த்திப்பதுதான். வாருங்கள், நாம் அவனிடம் சென்று முறையிடுவோம். சிற்றரசர்களே, அமைச்சர்களே, பிரதானியாரே, இன்று நமது அவையில் நான் மன்னனாக பொறுப்பேற்ற காலம் முதல் இன்று வரை இல்லாத விசித்திரமான பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. நான் ஒரு நல்ல நோக்கத்தோடு குறுநில மன்னர்கள் மேலும் சில ஊர்களை பெற்று பரந்து விரிந்த சாம்ராஜ்யத்தை பரிபாலிக்க வேண்டும் என்று யோசித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். ஆனால் அதிலேயே இன்று பெரும் சங்கடம் நேர்ந்து விட்டது. மன்னவா, இந்த கூரேசன் சொல்வதில் எந்த உண்மையும் இல்லை. வெறும் அனுமானத்தால் சொல்வதை எப்படி நம்ப முடியும்? அபராஜிதரே, நீர் என்ன நினைக்கிறீர்? மன்னவா, படி ஓலை என்பது மூல ஓலையில் உள்ளதை அப்படியே பிரதி எடுப்பதுதானே. அது சரியல்ல என்று சொல்ல கூரேசனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? மூல ஓலையே இல்லாத போது நாம் கொடுத்த நகல் ஓலையில் குறிப்பிட்ட ஊர்களை அதிகமான ஊர்கள் என்று சொல்ல கூரேசனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எதனால் இப்படி சொன்னார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? அப்படி சொல்ல சொல்லி யாரோ இவரை தூண்டி இருக்க வேண்டும். ஆமாம் மன்னவா, நீங்கள் எங்களுக்கு இந்த ஊர்களை எல்லாம் தந்து விடாமல் தடுப்பதற்காகவே கூரேசன் இப்படி சொல்லியிருக்க வேண்டும். குரேசா, உன்னை இப்படி நிறுத்தி வைத்து விசாரிப்பது எனக்கும் சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஆனால் விசாரணை என்று வந்துவிட்ட பிறகு முறைப்படி விசாரிக்கத்தானே வேண்டும். அதனால் இப்பொழுதாவது சொல், நீ சொன்ன ஊர்களின் பட்டியல் மூல ஓலையில் உள்ள பட்டியல் தான் என்கிறாயா? மன்னவா, அன்று சொன்னதைத்தான் இன்றும் சொல்கிறேன். எவ்வளவு நீண்ட பாசுரமாக இருந்தாலும் ஒரு முறை கேட்டுவிட்டால் அது என் மனதில் உடனே பதிந்துவிடும். எப்போது கேட்டாலும் அதை அப்படியே சொல்லிவிட அடியேனால் முடியும். அப்படித்தான் அன்று உங்கள் முன் முதலில் படிக்கப்பட்ட மூல ஓலையில் உள்ளவற்றை உங்களிடம் சொன்னேன். படி ஓலையில் அதிகப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டேன். பார்த்தீர்களா பார்த்தீர்களா, மறுபடியும் அதே பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அதுதான் உண்மை என்று சாதிக்கிறான். மூல ஓலை தங்களிடம் இல்லை என்பதால் தான் தவறாக சொன்னதையே சரி என்கிறான். நாங்கள் எவ்வளவு காலமாக இந்த பேரரசுக்கு கட்டுப்பட்டு உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் மன்னவா. எங்கள் சிற்றரசுகளின் பணி அனைத்தும் பேரரசின் பெருமையை உயர்த்துவதற்காக என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மன்னவா? நம்பிக்கை இல்லாமலா நான் உங்களுக்கு அவ்வளவு ஊர்களை பிரித்துத் தர முன்வந்தேன்? இருந்தாலும் இப்போது எனக்கு யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்றே புரியவில்லை. சற்று பொறுங்கள். கூரேசனை இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு விடுகிறேன். கூரேசா, எப்படிப்பட்டவர்களுக்கும் மறதி என்பது உண்டு. நீ சொல்வதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் அன்று கேட்டதில் சில ஊர்களின் பெயர்கள் மறந்து போயிருக்கலாம் அல்லவா? அப்படி நடந்துவிட்டது என்று சொல். எல்லோரும் எல்லாவற்றையும் மறந்து விடலாம். மன்னவா, அடியேனின் நினைவாற்றலின் மீது அடியேனுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. அதனால் மறந்துவிட்டேன் என்ற பேச்சிற்கே இடமில்லை. இல்லாதது சேராது, இருப்பது மாறாது.
இனியும் இவனை பேசவிடக் கூடாது மன்னவா. யாருடனோ கூட்டு சேர்ந்து கொண்டு சதித்திட்டம் தீட்டுகிறான். அந்த சதியை முறியடிக்க வேண்டும். இவனுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அந்த தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதுதான் சரி. இதற்கு மேலும் இதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்கள் படிவோலைகளில் உள்ள ஊர்களை சாசனம் செய்து தந்துவிட்டு சீக்கிரம் தலைநகருக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று எனது நம்பிக்கைக்குரிய பிரதானியார் மிகவும் அவசரப்படுகிறார். அதனால் நீங்களே சொல்லிவிடுங்கள், கூரேசனுக்கு என்ன தண்டனை தரலாம்? இனி இவன் எங்கும் சென்று எவரிடமும் எதுவும் பேச முடியாதபடி பாதாள சிறையில் அடைக்க வேண்டும். எங்களுக்கு எதிராக பேசிய கூரேசன் நாவை அறுக்க வேண்டும். கூரேசனை சிரச்சேதம் செய்ய வேண்டும். கூரேசனை நாடு கடத்த வேண்டும். அமைச்சர்களே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இதில் நாங்கள் சொல்வதற்கு என்ன இருக்கிறது மன்னவா? தாங்கள் தான் இதற்கு தீர்ப்பளிக்க வேண்டும். என்ன சிற்றரசர்களே, தீர்மானித்து விடலாமா? உடனே அறிவித்து விடுங்கள் மன்னவா. அதை கேட்க காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இப்பொழுதே அறிவித்து விடுகிறேன். அபராஜிதன் பாதாள சிறையில் அடைக்கப்பட வேண்டும். ஆதித்தனின் நாக்கு அறுக்கப்பட வேண்டும். வல்லபனின் சிரம் வெட்டப்பட வேண்டும். பிரதானி நாடு கடத்தப்பட வேண்டும். மன்னவா, தாங்கள் ஏன் இப்படி கூறுகிறீர்கள் என்று புரியவில்லை. நானும் தலைமை பிரதானி தாண்டவராயரும் சேர்ந்து தயாரித்த ஓலை, பிரதானி தொலைந்து விட்டதாக சொன்ன அந்த ஓலை, மூல ஓலை கிடைத்து விட்டது. அது என்னிடம்தான் இருக்கிறது. இதுதான் அந்த ஓலை. மன்னவா, இது எப்படி மூல ஓலையாக இருக்க முடியும்? அதுதான் தொலைந்து போய்விட்டதே. ஏதோ ஒரு ஓலையை யாரோ மூல ஓலை என்று கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். அதை நம்ப வேண்டாம் மன்னவா. ஓ, இப்போது உங்களுக்கு இது மூல ஓலை தானா என்று சந்தேகம் வந்து விட்டதா? அமைச்சர்களே, நீங்களே இதை பாருங்கள். மன்னவா, இதில் அரச முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கிறது. மன்னவா, இது மூல ஓலைதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த ஓலையை பிரதானியிடம் கொடுங்கள். உத்தரவு மன்னவா. என்ன பிரதானி, என்ன தடுமாறுகிறாய்? இன்னமும் இது மூல ஓலை அல்ல என்று சாதிக்கப் போகிறாயா? இல்லை மன்னவா, இல்லை. இது மூல ஓலைதான். ஆனால் இது எப்படி தங்களிடம் வந்ததென்றுதான் தெரியவில்லை. ஏன்? உன்னிடம் வந்திருந்தால் ஒரே அடியாக எரித்திருக்கலாமே என்று யோசிக்கிறாயா? மன்னவா, பிறகென்ன?
இந்த சிற்றரசர்களுக்கு சாதகமாக சில ஊர்களை சேர்த்து கொடுக்க கையூட்டு பெற்றுக்கொண்டு மூல ஓலை காணவில்லை என்றாய். உண்மையாகவே அது காணாமல் போய்விட்டதால் இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று முன்பு சொன்னதையே முழுமையாக சாதித்து கூரேசன் மீது பழி சுமத்தினாய். இப்பொழுது இது என் கைக்கு வந்துவிட்டது என்பதால் எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தது என்று குழப்பமடைந்திருக்கிறாய். இதை யார் கொண்டு வந்தார்கள் என்று இப்பொழுதே தெரிந்து கொள். அந்த ஏகாலியை வரச் சொல். கும்பிடுற மகாராஜா. என்ன பிரதானி, இவன் யார் என்று தெரிகிறதா? தெரிகிறது மன்னவா. உங்கள் துணிகளை துவைத்துக் கொடுக்கும் ஏகாலி நாச்சிமுத்து. நாச்சிமுத்து, நடந்ததை சொல். மகாராஜாவோட துணிகளை துவைக்கிறதுக்காக பிரதானி ஐயா துணிகளை எல்லாம் என்கிட்ட கொடுத்தாரு. அரசரோட துணியாச்சே, ரொம்ப விலை வசந்த துணியாச்சேன்னு பார்த்து பார்த்து பக்குவமா பிரிக்கிறப்ப உள்ள இருந்து ஒரு ஓலைச்சுவடி கீழே விழுந்துருச்சு. நாளை அந்த சிற்றரசர்களுக்கு அவரவருக்கு சேர வேண்டிய ஊர்களை கொடுக்க போகிறார். அதோடு கூரேசருக்கு தண்டனையும் கொடுக்க போகிறார். அம்பலக்காரர்களை தூரத்திலிருந்து ரசிக்கலாமே தவிர அருகில் சென்று உறவாட முடியாது. ஏன் முடியாது? இந்த வடிவு நினைத்தால் நிச்சயம் முடியும். வரவழைக்கிறேன். பாகநேரி அம்பலக்காரரை இந்த வடிவை தேடி வரவழைக்கிறேன்.